இங்கே ஏன் ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், இன்னொருத்தன் ரொம்ப சோகமாக இருக்கான்? ஏன் ஒருத்தனுக்கு எல்லாமே அவனோட வாழ்க்கையில் கிடைக்குது, இன்னொருத்தனுக்கு எது கிடைச்சாலுமே அவனோட வாழ்க்கையில் பத்தலை? ஏன் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான், இன்னொருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதோட பலனை ரொம்ப அனுபவிக்கிறான்? இது எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஆசை தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் தி பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக். இது எழுதினவர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி. ஆழ்ந்த மனதின் அற்புத சக்தி. இந்த புத்தகம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். அற்புதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கும், எல்லாருக்குமே நடந்துட்டுருக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த அற்புதம் உனக்கும் நடக்கும். எப்போ நடக்கும்னா, நீ உன்னோட ஆழ்ந்த மனசை எப்போ எடுத்துக்கிறியோ, அதில் எப்படி யோசிக்கிறியோ, அதில் என்னென்னலாம் கொண்டு வரையோ, அதை பொறுத்து இந்த அற்புதம்லாம் நடக்கும். நீ என்ன யோசிக்கிறியோ அதுவாகவே மாறுற அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் மர்ஃபி. உனக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியுமா? ஏன் ஒருத்தன் சோகமாக இருக்கான், இன்னொருத்தன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்? ஏன் ஒருத்தன் ரொம்ப ஏழையாக ரொம்ப கஷ்டப்படுறான்? ஏன் ஒருத்தன் பயத்திலே சாகிறான், இன்னொருத்தன் ரொம்ப நம்பிக்கையோட எதுவுமே இல்லைனாலும் சரியான கான்ஃபிடென்ஸோடு இருக்கான்? ஏன் ஒருத்தனோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது, ஏன் இன்னொருத்தனோட வாழ்க்கை எதுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது? ஏன் ஒருத்தன் வெறும் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே பார்க்குறான், இன்னொருத்தன் ஜஸ்ட்டு தோல்வியை மட்டுமே பார்க்குறான்? ஏன் ஒருத்தனுக்கு ஒரு நோய் வந்து இந்த நோயை சரி பண்ண முடியாதுன்னே நினைக்கிற நோய் கூட அவனுக்கு சரியாகுது, ஆனால் இன்னொருத்தனுக்கு எப்போ சாகிறான்னு தெரியாமல் கூட ஒரு நோய் வந்து இறந்து போகிறான்? ஏன் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவங்களாகவும் ரொம்ப கைண்டாகவும் எல்லா விதமான நல்ல குணங்களும் இருந்தும் அவங்களுக்கு நிறைய கஷ்டம் அவங்க வாழ்க்கையில் வருது, சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவங்கள சரியாக நடத்துறதே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் சரியா இல்லைனாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை என்ன நடந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான கல்யாணம் அப்படின்னு எல்லாமே சந்தோஷமாக நடக்குது. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு ரொம்ப சோகமான வாழ்க்கை, சரியாக அமையாத வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட பதில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளோட ஆழ்ந்த மனசு தான். நம்ம ஆழ்ந்த மனசுக்கு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு டாக்டர் மர்ஃபி. நமக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் பதில் தெரியணும்னா இந்த புக்கை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புக்கில் நம்ம கற்றுக்கிற எல்லா விஷயமும், இதோட விதிகளும் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் பயன்படும். அது எப்போவுமே நம்ம யூஸும் பண்ணிக்க முடியும். நமக்குள்ளே ஒரு பயங்கரமான அற்புத சக்தி இருக்குது. அந்த அற்புத சக்தியை நம்ம பயன்படுத்தணும்னா நமக்குள்ளே இருக்கிற சோகம், குழப்பம், வருத்தம், பிரச்சனை, இது அத்தனையுமே தாண்டி சுதந்திரமாக சந்தோஷமாக நிம்மதியோட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த சப்கான்ஷியஸ் பவர் நமக்கு இருக்கிற நோயையும் ஒதுக்கி அதை சரி செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஜோசப் மர்ஃபி. இந்த சக்தி நமக்குள்ளே இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜோசப் மர்ஃபி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்க்கோமா அப்படின்ற ஒரு முக்கியமான நோயை அவரோட 42 வருஷ சர்வீஸில் வெறும் மனசை வச்சே அவர் குணப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் அவர் நம்புற ஒரு முக்கியமான சேயிங் என்னென்னா, த டாக்டர் ட்ரெஸ்ஸஸ் த wounds பட் த காட் ஹீல்ஸ் இட். அதாவது மனுஷன் காயத்துக்கு மருந்து வைக்கிறான், ஆனால் அதை சரி பண்ணுறது அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கடவுள் நம்மளோட சப்கான்ஷியஸ் பவராக இருக்கலாம், இல்லைனா நம்ம ஆழ் மனசுலேருந்து அந்த சக்தி மூலமாக வரலாம். நம்ம வேண்டுதல், அதாவது ப்ரேயர், அதை பற்றி நம்ம எவ்வளோ தூரம் யோசிக்கிறோம்? நம்ம சரியாக தான் ப்ரே பண்ணுறோமா? அப்படி இருந்தாலும் நம்ம ஏன் வெறும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படும் போதோ, இல்லை ஒரு ஜுரமோ, இல்லை ஒரு மன பிரச்சனையோ, இல்லைனா ஒரு வாழ்க்கை பிரச்சனை வரும்போது மட்டும் நம்மளோட வேண்டுதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வேண்டுதலை நம்ம வாழ்க்கையில் தினசரி ஒரு பங்காக மாற்றணும். பங்குன்றது ஒரு ஹேபிட்டாகவே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு மர்ஃபி. இந்த புக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வேண்டுற விஷயம், அதாவது உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிற காரு, வீடு, உங்களுக்கு இன்றைக்கி தேவைன்னு நினைக்கிற உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை இந்த புக்கால் தர முடியும். அண்ட் இது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ப்ராக்டிக்கலாக டவுன் டு எர்த் பாசிபிலிட்டிஸ் மூலமாக நடக்கும். நான் சில நேரங்களில் எதிர்பார்க்குற விஷயங்கள் என் வாழ்க்கையில் கிடைக்கல, என்னோட ப்ரேயர்ஸ்க்கான பதில் எனக்கு சுத்தமாக கிடைக்கல அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் தேவையான பதில் இந்த புக்கில் நம்மக்கிட்ட இருக்குது. நீ வாழ்க்கையில் எதை நம்புற, அந்த நம்பிக்கை உன்னை எங்கே எடுத்துகிட்டு போகுது? நீ உன்னோட ரிலீஜியன் சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்புற பார்த்தியா, அதில் இருக்கிற ஃபார்முலா, அதில் இருக்கிற சாக்ரிஃபைஸ், அதில் அவங்க தர்றது, நீ கொடுக்கறது, நீ வாங்கிறது, நீ அதில் வச்சிருக்கிற ஆழ் மனசு அனைத்து நம்பிக்கையும் என்ன நீ ஃபீல் பண்ணுற, என்ன நீ நம்புற அப்படின்றத உன்னை பயங்கரமாக மாற்றும். அதுதான் நமக்கு தேவை. நம்ம
என்ன யோசிக்கிறோமோ, எது நம்புகிறோமோ, அதை நம்ம உடம்பையும் மனசையும் பல விதத்தில் மாற்றும். அதை தான் ஒரு ப்ரேயருக்கான முக்கியமான ஒரு எசென்ஷியல் திங் அப்படின்னு சொல்கிறாரு மர்ஃபி. எப்போ உன்னோட நம்பிக்கை மாறுதோ அப்போது உன் மனசில் இருக்கிற ஆசை மாறும். அந்த ஆசை மாறும்போது நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்ப. அது பேர் தான் ப்ரேயர். ஆசை தான் ப்ரேயர். அதாவது உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஐயோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறத விட, இந்த விஷயம் என்ன நடந்தாலும் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கிறது பேர் தான் நம்மளோட ப்ரேயர். அந்த ப்ரேயருன்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, அனைத்து மக்களுக்கும், ஏன் அனைத்து ஜீவன்களுக்கும் ஒரு மனசு, ஒரு முக்கியமான மனசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒருமைப்பட்ட மனசை நம்ம எடுத்து டேப் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற சக்தி மூலமாக நம்மளோட மனசில் இருக்கிற, உடம்புல இருக்கிற அத்தனை காயத்தையும் சரி பண்ணி, நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கிற நம்மளோட ஏழ்மை, குழப்பம், தோல்வி, இல்லாமை, வெறுப்பு, இது அத்தனையும் விட்டு நம்மளால் வெளில வர முடியும். அண்ட் இந்த அருமையான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும். அது நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். பாகம் 1, உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் புதையல். நம்ம மனிதர்களில் 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று மேக்னடைஸ்ட், அதாவது நல்ல ஒரு காந்த சக்தி இருக்கிற ஒரு பர்சன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்குள்ள என்னால் எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும், நிறைய விஷயம் செய்ய முடியும், பயங்கரமான நம்பிக்கையோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவன். இன்னொருத்தன் டிமேக்னடைஸ்ட். அவன் மனசில் அவன்கிட்ட ஒரு காந்த சக்தியே இல்லை. அவனுக்கு வாழ்க்கை எப்படி போகுமோ, என்ன ஆகுமோ, ஏதாவது நடக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பான். அவனை தேடி மக்களும் வரமாட்டாங்க, இல்லை ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. பொருள்களும் வராது, இங்கே தேவையான விஷயங்களும் கிடைக்காது. நீ அப்படி காந்த சக்தியோட இருந்தால் தான் உனக்கு தேவையான ஒரு முக்கியமான ரகசியம் கிடைக்கும். அந்த ரகசியம்தான் உன் ஆழ் மனசில் இருக்கிற சக்தியை பற்றி சொல்ல போகிற ஒரு விஷயம். நம்ம ஆழ் மனசில் நமக்கு தேவைப்படுற அத்தனை அறிவும் அதுக்குள்ளே இருக்குது. இருக்கிறதுலே உடஞ்சி போய் இவங்க வெளியே வரமாட்டாங்கன்னு நினச்சவங்க கூட அந்த ஆழ் மனசு சக்தியை வச்சு ஜோசப் மர்ஃபி வெளில கொண்டு வந்திருக்காரு. உன்னோட உடஞ்சி போன இதயத்துக்கும் பூட்டி போட்டிருக்கிற உன்னோட மனசுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சாவி இந்த சக்தி தான். இது அதை விட்டு உன்னை வெளில கொண்டு வந்துடும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு விதமான பிரின்சிபல் இருக்குது. அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வாட்டர் மேக்ஸ் இட்ஸ் ஓன் லெவல்ஸ். அதாவது தண்ணின்றது அது எந்த இடத்துல வரணுமோ அது தானாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேட்டர் எக்ஸ்பான்ஸ் வென் ஹீட்டட். ஒரு விஷயத்தை நீ சூடு பண்ணால் அது பெருசாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஆழ் மனசுக்கும் ஒரு விதமான பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியும். அப்படி இருக்கிற முக்கியமான பிரின்சிபல் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி லா ஆஃப் பிலீஃப். நம்ம எது நம்புகிறோமோ அது நம்ம எண்ணங்களில் இருக்கும். நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட நம்பிக்கையாக மாறுது. இதுதான் லா ஆஃப் பிலீஃப். நம்மளோட அனுபவங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரம், இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அதுதான் நம்மளோட எண்ணங்களாக மாறுது. ஆனால் இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் என்ன ரொம்ப ஆழ் மனசில் நம்புகிறோமோ இந்த நம்பிக்கையாகவே மாறும். அந்த ஆழ் மனசில், அந்த நம்பிக்கையில் என்ன சிந்தனை, என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தை நம்மளால் செய்ய முடியுது. அதை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட 2 விதமான மனசு இருக்குது. அதாவது ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது வெளிமனது, இன்னொன்று ஆழ்மனது. இந்த வெளிமனது ஆழ்மனதை பற்றி நம்ம நிறையாவே இந்த புக்கில் பார்ப்போம். நம்மளோட கான்ஷியஸ் மைண்டையும் சப்கான்ஷியஸ் மைண்டையும் புரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட மனசை ஒரு கார்டன் மாதிரி எடுத்துக்கணும். நம்ம அந்த கார்டனில் எவ்வளோக்கு அவ்வளோ தேவையில்லாத விஷயங்களை வெட்டுறோமோ, முள், தேவையில்லாத புல், தேவையில்லாத கூட இருக்கிற சின்ன சின்ன செடிகள், சின்ன சின்ன விதைகள், இது அத்தனையுமே தூக்கி எறிஞ்சிட்டு தேவைப்படுற அந்த செடிக்கு கொடுக்குற உரம், தண்ணி, இது அத்தனையுமே எந்த அளவுக்கு நம்ம அதை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கார்டன் அழகாக இருக்கும். நம்ம மனசில் எப்படி தேவையில்லாத எண்ணங்களை நம்ம தள்ளி வைக்கிறோமோ, அதை தவிர தேவையான எண்ணங்களை எந்த அளவுக்கு ஊட்டி வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு மனசு எப்படி இருக்கணும், எவ்வளோ தெளிவாக இருக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கும். எப்படி நம்மளோட கார்டனில் நம்ம மேலே இருக்கிற செடியை விட உள்ளே இருக்கிற அதோட வேரும் மணலும் அதுக்குள்ளே இருக்கிற அதோட ஆரோக்கியமும் அதே மாதிரி தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்மளோட ஆழ்மனதை எப்படி ஊட்டுறோமோ
அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வெளிமனது, அதாவது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் ஆரோக்கியமாகவும் வளரும், பெருசாகவும் வளரும். பெரிய பெரிய சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், போயட்ஸ், சிங்கர்ஸ், ரைட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்வென்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே நம்மளோட ஆழ் மனசும் நம்மளோட வெளி மனசும் எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவாக தெரியும். அதனால தான் அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. உன்னோட எண்ணங்கள் தான் உன்னோட காஸ், அண்ட் இப்போ இருக்கிற உன்னோட நிலைமை தான் உன்னோட எஃபெக்ட். இப்போது நீ ஒரு புக்கு எழுத போகிற அப்படின்னா உன் ஆழ் மனசில் இருக்கிற சந்தோஷம் என்ன இருக்குது, அந்த புக்கை எழுதும்போது அதை பற்றி நீ என்ன புரிஞ்சுக்கிற, அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உன்னால் உனக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தூரம் கன்வே பண்ண முடியும். இது அத்தனையுமே அவங்களுக்கு உன்னால் சப்கான்ஷியஸாக சந்தோஷத்தோட, அனுபவத்தோட, அன்போடு உன்னால் கொடுக்க முடிஞ்சா அது கண்டிப்பாக உன்கிட்ட திருப்பியும் வரும். இந்த விதத்தில் தான் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் ரன் ஆகிட்டுருக்கு. நீ